கள்ளம் கபடமற்ற அண்ணன்களை நடித்து விட்டார். நான் பெரிதாகவே எண்ணவில்லை. எனினும் வாடிக்கொண்டிருக்கிறாரா என்று இல்லை. இந்த காடகத்திலே அனாதை போன்று அழிந்து திரிந்து வருகிறேனே. என் பாசக்கார தந்தையும் காணவில்லையே. காசி யாத்திரை சென்றார், எப்பொழுது வருவார் என்று அவருக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேனே. அம்மா என்னடா ஒரு கேள்வி? உன் தங்கை அடிப்பதற்கு உரிமை உண்டு, அணைப்பதற்கும் உரிமை உண்டு. நான் யார்? உங்கள் தங்கை என்ன? நமது பாசம் உண்மையானது. நம் பாசம் தேசம் கிடையாது. உன் மீது கொண்ட அன்பு உண்மையா? ஒரு நாட்டுக்கு இளவரசன் அண்ணனுக்கு பிறகு நம் நாட்டை ஆள தகுதியானவர் நீதானே. அண்ணனுக்கு நல்லதொரு அறிவை எடுத்து ஊட்ட வேண்டியது நீதானே. என்னடா இது? என்ன கோலம் இது? இந்த உத்தமி பத்தினி என்று தெரியாமல் நியாயமன்ற வார்த்தையை கேட்டு உன்னை சாட்டிக் கொண்டு வேற்று அறிவித்தேன். அம்மா ஐயால் என்ன மன்னித்து நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். அம்மா என்ன மன்னிப்பு என்று கேட்கலாமா? நான் குழந்தைக்கு சமமானவள். சின்னஞ்சிறு வயதிலே தாயை விருந்து விட்டேன். நான் தகுதி இல்லாதவள் என்று சொல்கிற நேரத்தினி அம்மா நீ ஒரு அதிர்ஷ்டகாரம் இல்லை. அம்மா நீ வாழ பிறந்தவள். நாம் மூவரும் சேர்ந்து சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் என்று என் மீது அத்தகைய பாசம் காட்டியிருந்தா ஏதோ போதாத காலம் அந்த பாவி பேச்சு கிட்டதான் நடிச்சுங்க. இதுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? அண்ணா ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம்
இந்த கானகத்தை வந்து திருந்து வந்தோம் இல்லவா? ஆகையினால் எனக்கு பசி எடுக்கிறது அண்ணா. ஆமா, அதோ பார்த்தாயா, ஒரு அம்மனாலே தெரிகின்றது. அங்கு சென்றால் உன் பசியை நாம் போக்குவதற்கு ஏதாவது வழி ஏற்பாடு புறப்படு. அப்படியே ஆகட்டும் Thank you.